வணக்கம் தலைமையிலே. நாம் நினைத்ததற்கு மேலாக மாபெரும் பேரழிவை நோக்கி வேகமாக நகர்கிறது காசா மற்றும் ஹமாஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக காலம் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சா, அந்த கட்டடங்கள்லாம் இடிக்கிறது, அந்த மக்களை இடம்பெயர் பண்ணுவது அப்படின்னா, அதை நினைத்ததை காட்டிலும் மிக வேகமாக இஸ்ரேலியர்கள் அந்த பகுதியை அழித்து வருகிறார்கள், அந்த ஹமாஸையும் அழித்து வருகிறார்கள். எப்படி அந்த கட்டடங்கள்லாம் இப்படி தரை மட்டமாக்கப்படுது? நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஒரு நாட்டையே கட்டடங்களை எப்படி அழிக்கிறார்கள்னா, நேற்று ஒரு கட்டிடங்கள் ஒரு பகுதி அழிக்கப்பட்டது. அதனுடைய ஒரிஜினல் உண்மையான இராணுவ ரீதியான ஒரு சிறிய வீடியோ கிடைச்சது, போடுறேன் பாருங்க. தொடர்ச்சியாக, அதாவது மக்கள் முழுவதும் காலி பண்ணுவதற்கெல்லாம் காத்திருக்கிறது இல்லை. அவர்கள் காலி பண்ண 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 அந்த பகுதிகளை இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மக்கள் காலி பண்ணனா கூட குண்டுகளை போடுறாங்க. அந்த மக்கள் வேறு வழியின்றி இடப்பெயர்வு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியான இதை போன்ற வீடியோக்கள் எனக்கு கிடைக்குது. அந்த மக்கள் நகருவது, அந்த கட்டடங்களை தரை மட்டம் ஆக்குவது சொல்லி. சில தினம் நான் பேசியிருந்த ஹவுதி தலைவர்கள் முதல் முறையாக கொல்லப்பட்டார்கள் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த செய்தி இங்கே மிக பிரபலமாச்சு. அது நான் முதலே பேசியிருந்தேன். இன்று ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு, பேரிடி ஒன்று நடந்திருக்கு. ஹமாஸோட இராணுவ பிரிவு ஒன்று இருக்கு, இஸ்ஸதீன் அல் ஹசம் பிரிகேட். இதுதான் ஹமாஸோட இராணுவ பிரிவு. இந்த இராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் மிகப்பெரிய பயங்கரவாதி, 23 வருட ஆளுமை, அபு உபைதா அப்படிம்பாங்க. 23 வருடமா ஹமாஸுக்கு தேவையானதை வெளி உலகத்துக்கு பேசுவது இவனுடைய வாடிக்கை. உலகம் முழுவதும் இஸ்லாமிய அரபிய உலகங்களில் இந்த அபு உபைதாவின் புகைப்படம் மிக புகழ் பெற்றது. இவன் பேசுறத இந்த இஸ்லாமிய அரபு உலகங்கள் முழுதாக நம்பி முழுசா கேட்பாங்க. எப்பொழுதுமே இஸ்ரேலை மிரட்டுவதை ஒரு வாடிக்கையாகவே வச்சிருப்பான் இந்த அபு உபைதா. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஏன் 23 வருஷம் கொல்ல முடியல அப்படின்னா, 23 வருஷமாக இவன் புகைப்படத்தை தரல. இவன் புகைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முகம் கட்டப்பட்டிருக்கும், கண் மட்டும் கொஞ்சமாக தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அந்த நிலைமையில தான் பேட்டி கொடுப்பது இவனுடைய வழக்கம். இந்த இஸ்லாமிய அரபு உலகங்களில் அந்த முகமூடி போட்ட அபு உபைதாவின் புகைப்படத்தை மிகப்பெரியதாக தெருக்களில் வைத்து அதன் முன்னால் செல்ஃபி எடுத்துக்கொள்வது இவர்களின் வழக்கம். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் அவனுடைய புகைப்படம் கட் அவுட் தெருவூரா இருக்கும், மிக புகழ் பெற்றவன் அவன். அது முன்னால சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் எல்லாம் நின்று ஒரு புகைப்படம் எடுப்பதை வாடிக்கையாக வச்சிருப்பாங்க. அவ்வளோ புகழ் பெற்ற பயங்கரவாதி. வெள்ளிக்கிழமை கூட, இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுறேன், வெள்ளிக்கிழமை கூட அவன் மிரட்டல் விடுத்திருந்தான். இந்த மாதிரி இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் எங்க இருக்காங்களோ அங்கதான் எங்களுடைய பயங்கரவாதிகளும் இருக்கிறார்கள். நீங்க எங்க பயங்கரவாதிகளை அழிப்பது உங்கள் பணைய கைதிகளை அழிப்பதற்கு சமம்லாம் சொல்லியிருந்தா, அது இஸ்ரேல் எதுவுமே காதல் போட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. மிகச்சரியாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறை வலையில அவன் விழுந்துட்டான். இந்த ஆப்ரேஷன் பண்ணது இஸ்ரேல் இராணுவத்தோடு கூட சின்பத் அப்படிம்பாங்க. மொசாத் இஸ்ரேலை தாண்டி உளவு பார்க்கும். சின்பத் இஸ்ரேலுக்கு உள்ள இந்த பாலஸ்தீனத்தில் உள்ள இந்த பயங்கரவாத அரபுகளை உளவு பார்க்கும் பிரிவு சின்பத். இவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருந்திருக்கிறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு. அனைத்துலையுமே கணிசமாக மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இவன் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் இருந்தால் கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒளிஞ்சிருந்திருக்கான். மனித தகவல் மூலம் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் ட்ரோன் போன்ற தகவல் மூலம் உறுதிப்படுத்திக்கிட்டு இவனை உடனடியாக கொண்டிருந்தா மிகப்பெரிய சேதமாகும் சொல்லி கொஞ்சம் மக்கள் வெளியே போவதற்கு, அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கிருந்த மக்கள் கொஞ்சம் வெளியே போவதற்கு கால அவகாசம்னா சொல்லலை. ஏதோ கடைகளுக்கு வெளியே எப்போ அநேக மக்கள் வெளியே போனாங்களோ அதுக்கு மேலே வேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மிக பயங்கர பேரழிவை அந்த கட்டணங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்க கொடுத்த மிகப்பெரிய தாக்குதல் வான்வழியாக நடத்தப்பட்டது. அவன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டும் அதை சுற்றி இருந்த 2 அப்பார்ட்மெண்ட்டும் தரை மட்டமாக்கப்பட்டது.
இன்னைக்கு வந்து இஸ்லாமிய உலகங்கள், அரபு உலகங்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டை இடித்து பொதுமக்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் அங்கே இலக்கு இல்லை, அங்கே இலக்காக இருந்தது அபூ உபைதா தான். அடையாளம் தெரியாத அளவு கொல்லப்பட்டான். இது இன்னுமே வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பறல. ஆனால் அவனுடைய குடும்பத்தார், மிச்சம் இருந்த வெளியே இருந்த குடும்பத்தார் வந்து அவனை சோதனையிட்டு இது அபூ உபைதா தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. அரபிய உலகங்களில் இது இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல். நாளை அல்லது மறுநாள் வந்து இந்த தகவல் இங்கே பரவும். மிகப்பெரிய பேரிழப்பு ஹமாஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இருந்த ஒரு மிகப்பெரிய பிரபலம் இந்த அபூ உபைதா தான். அதுக்கு முன்னால் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. ஏன்னா எல்லோருடைய புகைப்படம் இருக்கும், இவனுடைய புகைப்படம் மட்டும் இஸ்ரேல்கிட்ட இல்லை, உலகத்திலே இல்லை. அரபு உலகங்களே இந்த இவனுடைய புகைப்படம், இவன் யார் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவன் இன்னைக்கு அழகா மிகச்சரியான உளவு தகவல் மூலமாக கொல்லப்பட்டான். இந்த கூட மக்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத செயல்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவனெல்லாம் விடவே கூடாது. 23 வருஷமா தேடுறாங்க. 19 வருஷமா இவன் தொடர்ச்சியாக பேசுறான், முகமூடி போட்டு பேசிக்கொண்டே இருக்கான். தன்னுடைய விசக்கருத்தை உலகம் முழுவதும் பரப்பிட்டு இருக்கான். ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கான். 19 வருஷமா பேசுறான், தொட முடியல. இப்போ இன்னைக்கு சிக்குனா வேற வழியே இல்லை. அவனை கொன்னாங்கன்னா அந்த கூட இருக்க மக்கள் சாவது வந்து தவிர்க்க இயலாத ஒன்று. அந்த இடத்துக்கெல்லாம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இராணுவம் போகவே முடியாது. நெரிசல் மீத பகுதி. அவனோடு சேர்ந்து கணிசமான அளவு எண்ணிக்கையில் மக்களும் கொல்லப்பட்டாங்க. ஏன்னா அந்த கட்டடங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. அது கூட வந்து நேற்று வந்து ஹமாஸில் அவர்கள் தலைவர்கள் செத்து போனதை, கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஒரு புகைப்படத்தில் வந்து நடுவில் வந்து நடமாடும் சவக்குழி மேனானு யாஹ்யா சின்வார், ஹமாஸின் தலைவன். அவனுக்கு இந்த பக்கம் யாஹ்யா சின்வார் வந்து மொத்த ஹமாஸுக்கும், உலகமுள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு தலைவன் யாஹ்யா சின்வார். அவனுக்கு ஒரு பக்கம் இஸ்மாயில் ஹனியான் இருப்பான். அவன் இந்த புகைப்படத்தில் இந்த இஸ்மாயில் ஹனியா வந்து இந்த பாலஸ்தீனத்தை தாண்டி வெளியிருக்கும் வெளிநாடுகளுக்கான ஹமாஸ் தலைவன். வெளிநாட்டில் அவன் சுற்றி ஹமாஸுக்கான ஆதரவுன்றது வழக்கம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் முகமது டைஃப், இவன் தான் ஹமாஸ் இராணுவ பிரிவு தலைவன், தாக்குதல் தலைவன். இந்த 3 பேரும் புகைப்படம் வச்சு இவர்கள் தியாகி ஆகிவிட்டார்கள் சொல்லி நேற்று அறிக்கை கொடுத்திருந்தானுங்க. அதே போல இந்த யாஹ்யா சின்வாருடைய தம்பி முகமது சின்வார் ஹமாஸ் தலைவன் அதுக்கப்புறம் வந்தான். அவனையும் கொண்டுட்டாங்க. அதை பதிவு பண்ணியிருந்தோம். அதையும் நேற்று உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவனுடைய புகைப்படத்தை வெளியிட்டு இவரும் தியாகி ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி நேற்று போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அபூ உபைதா எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இருந்தவன் நினைக்கிறேன். 22 வருஷம் 21 வருஷம் தேடுதல் ஆளுமை, இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கான். இது பார்க்கும்போது ஹமாஸ் வந்து வீழ்ந்து விட்டது, அவருடைய தகவல் எல்லாம் இஸ்ரேலுக்கு போய்விட்டதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இந்த அபூ உபைதாவை வந்து யாருக்குமே புகைப்படம் இல்லை, யாரும் பார்த்ததில்லை, எல்லாம் முகமூடியோடு பார்த்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிறப்பான வீடியோ கிடச்சிருக்கு, அதில் பாருங்கள். அபூ உபைதாவை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு அவன் சிதைக்கப்பட்டு விட்டான். நன்றிகள்.